கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. டிஎம்கே தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இடையே எக்கச்சக்கமான பிணக்கம் ஏற்பட்டு போச்சு. ஒரு கசப்பு உணர்வு ஏற்பட்டு போச்சு. காங்கிரஸ் அப்படியே ஒரு கூட்டணியில தொடர்ந்தாங்க. இவங்களுக்கு ஒரு 30 இடங்கள்ல நிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா, திமுக காரர்கள் இவங்களை காங்கிரஸ்காரர்களை கட்டம் கட்டி தோக்கடிப்பார்கள். விஜய் வேற அவங்களுடைய வாக்குகளை பிரிக்கிறாரு. கிறிஸ்டியன் வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள் பிரிக்கிறாரு. ஆனா இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி கூடத்தான் நாங்க இருப்போம். ஸோ முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமா டிஎம்கே காட்டி விட்டுட்டு இங்க வந்துருவாங்க. ஏன்னா முஸ்லிம்களுக்கு பயங்கரமான விழிப்புணர்ச்சி இந்த ட்ரிப் இருக்குது. அப்போ இவங்க ஆட்சியில் அதிகாரம் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? தனியா வாங்க கூட்டணி நியமிங்க. இன்னும் 45-50 நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு. ராகுல் காந்திக்கு கட்சியை நாடு முழுவதும் வளர்க்கணும். ஏன்னா நம்ம இன்னொரு கட்சி மேல டிபெண்ட் ஆகிருக்க முடியாது. தோல் மேல அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறத அவர் இப்போ டிசைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்வதற்கு சரியான தருணம் எது அப்படின்னா இதுதான் 2026. இப்போ ராகுல் காந்திக்கு இந்த கட்சியை வேற மாதிரி வளர்க்கணும், கூட்டணி தேவையில்லைங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதனாலதான் டிஎம்கே காரங்க நாங்க சோனியா காந்தி கிட்ட பேசிக்கிறோம். சோனியா காந்தி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எல்லாம் சரியா செட் ஆயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே நிமிஷம், ராகுல் காந்தியை மீறி சோனியா காந்தி சொல்வது இப்போது எடுபடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 2029 ராகுல் காந்திக்கு பிரதமர் ஆகணும்னு சொன்னா அவர் கட்சியை வளர்த்து ஆகணும். வாக்கு விகிதத்தை வச்சு கூடவே விஜய் கட்சியை வளர்த்து விட்டாங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக 2029 உருவாகும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், காங்கிரஸ்குள்ள என்ன சார் நடக்குது? நேற்று வேணுகோபால் அவர்கள் சென்னை வருகை, அப்புறம் திடீர்னு ஸ்டாலின் அவர்களே சந்திக்க நான் விரும்பல, நீங்க கிளம்புங்கன்ட்டு நான் எதனாலும் சோனியா காந்தி அம்மையாரிடம் பேசிக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. மாணிக் தாக்கூர் விடாப்பிடியா இருக்கிறாரு. திமிராதான் நான் பேச இப்பதான் இருப்பேன், ஆனா செல்வ பிறந்தை அந்த இடத்துல நாங்க நண்பர்கள் தான் அப்படி கொஞ்சம் தாழ்ந்து போற மாதிரி தெரியுது. என்ன நடக்குது? இரண்டு காங்கிரஸா பிரியதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதே மாணிக்கம் தாக்கூர் இப்போ திருப்பியும் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆயிட்டாரு, சாஃப்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தோணுது. திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொன்னவர் இல்ல இதெல்லாம் நான் எங்களுக்குள்ள இருக்கிறதா சாதாரண விஷயங்கிறாங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தம் டிஎம்கேக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ரொம்ப இந்த கசப்பு உணர்வு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். காங்கிரஸுக்கு இப்போ ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் இல்ல, காங்கிரஸினுடைய தலைமையிலேயே ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை நான் வரவேற்கிறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு இப்பதான் ராகுல் காந்தி யோசனை பண்றாரு. ஆனா அதே சமயம் பாருங்க, கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதான் இருக்கு. பாருங்க, அசாம்ல காங்கிரஸ் கட்சியில பிரச்சனை இருக்கு. முன்னாள் இவர் போராங்கிறவர் ரிசைன் பண்ணிட்டாரு. 2016 இவர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியில வந்தாரு. இன்னைக்கு 10 வருஷமா பாஜக தான் அங்க ஆட்சியில இருக்கு. இப்போ திருப்பியும் அதே ரிப்பீட் ஆகுது அசாம்ல. சரி, தமிழ்நாட்டுல தான் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு. கேரளாவில் போனீங்கன்னா அங்க காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரே ராகுல் காந்திக்கு எதிராகவும் பினராயி விஜயன் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாகவும் செயல்படுறதும் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது கரெக்டா ராகுல் காந்தி பாருங்க வெளிநாடு ஓடி போயிட்டாரு. ஏன் ஓடி போறாரு அப்படிங்கிறது தெரியல. நீங்க தலைவரா இருந்து உள்ளுக்குள்ள இருந்து எல்லாரையும் பார்த்து பேசி டெய்லி பேசணும் சார். டெய்லி பேசிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு ஓடி போனா எப்படி அர்த்தம்? நிச்சயமா சார். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, அந்த பேச்சு வலுக்க தொடங்கி இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு ஒண்ணு மம்தாவை போடுங்க, இல்ல ஸ்டாலின் அவர்களை போடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா கரெக்ட். ஏன்னா இவர் தொடர்ச்சியா இவர் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறாரு. இவருக்கு இல்ல 2023 அந்த INDIA கூட்டணி ஆரம்பிச்ச போது கூட அப்போ கூட இவங்க சொன்னாங்க மம்தா பானர்ஜி தான் கரெக்டான பர்சனா இருப்பாங்க இண்டி கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னால ராகுல் காந்தி அதாவது ராகுல் காந்தி தலைமையில உண்மையிலேயே
இப்போ என்டிஏக்கெல்லாம் சந்திரபாபு நாயுடு தலைவரா இருந்தாரு, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைவரா இருந்தார் பாருங்க. அப்போ என்டி ராமராவ் கூட தலைவரா இருந்தாரு. அப்பெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பேசணும்னு சொன்னா யார் வேணாலும் அவரை போய் பார்த்து பேச முடியும், மீட் பண்ண முடியும். பல விஷயங்களை நம்ம அக்ராஸ் த டேபிள் பேசிக்க முடியும். ஆனா இங்க இது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ராகுல் காந்தி பாதி நாள் தான் இந்தியாவில் இருக்கிறாரு, பாதி நாள் வெளிநாடுகள்ல இருக்கிறாரு. மெனி டைம்ஸ் என்ன ஆகுது, இவரு பிரியங்கா காந்திக்கு இது கொடுத்துடுறாங்க, பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி கொடுத்துடுறாங்க. சோனியா காந்தி இருக்கும்போது அப்படிலாம் இருக்கல. சோனியா காந்தி ஏன் இன்னைக்கு கூட மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அக்செப்டபிள் தலைவராக இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த கட்டமைப்பு ரொம்ப புரியும். இந்திய அரசனுடைய முழு புரிதலும் அவருக்கு இருக்கு. எந்த பார்ட்டிக்கு எவ்வளவு பேர் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த புரிதல் ராகுல் காந்திக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. எப்போ 2004 அவர் வந்து எம்பி ஆகிறார் பாருங்க, அதுக்கப்புறம் தான் தீவிர அரசியல் அவருக்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து 22 வருஷமா இருக்கிறாரு. ஆனாலும் கூட ராகுல் காந்திக்கு அந்த புரிதல் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்தி கூட்டணியிலேயே இப்போ ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிட்டு இருக்கு. அவரை விட்டுட்டு முலாயம் சிங் யாதவ் போடுறதா, இல்லைன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போடுறதா, மம்தா பானர்ஜி போடுறதாங்கிற மாதிரி. ஏன் முக ஸ்டாலினே கூட இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. யாரு? மணிசங்கர் ஐயர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. முக ஸ்டாலின் வந்து எப்படி சார் அக்செப்டபுளா இருப்பாரு? ஏன்னா இவருக்கு ஹிந்தி பேச தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது, ஹிந்திக்காரங்கெல்லாம் வேஸ்ட்டும் பாரு, ஹிந்தி வந்து ஒழிக அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு போயிட்டு, அதாவது மணிசங்கர் ஐயருக்கு மணிசங்கர் வேணும்னே சும்மா கொட்டி போடுறாரு, அவ்வளவுதான். அவர் உண்மையிலேயே அதை நினைக்கல. இந்த மாதிரி முக ஸ்டாலினுக்கு அந்த தகுதி இருக்குன்னு அவர் நினைக்கல. ஆனா அந்த மாதிரி கொளுத்தி போட்டா கொஞ்சம் பத்திக்கட்டும் அப்படின்னு பாக்குறாரோ என்னமோ. சொல்லுங்க. நிச்சயமா சார். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும். இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட அது உறுதியாக போன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டாலின் வந்து ரொம்ப கோபத்துல இருக்கிறாரு. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பக்கம், நீங்க காங்கிரஸ் வந்து தன்னிச்சையில கருத்து தெரிவிக்கிறீங்க, இது என்ன வேலை அப்படின்னு ஒரு உட்கட்சிக்குள்ளே காங்கிரஸ்குள்ளே ஒரு புகைச்சல் புகஞ்சிட்டு இருக்கு. இந்த கூட்டணி சர்வே ஆகுமா, இணைப்பா இருக்குமா அந்த தேர்தலுக்கு? ஒரு வாரம் முன்னால் தான் ஒரு இது இந்தியா டுடே சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி எனக்கும் ராகுல் காந்திக்கும் ரொம்ப நட்புறவு இருக்கு, அவர் என்னுடைய சகோதரர் மாதிரி அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. எனக்கு ஒரு பழைய இன்சிடென்ட் ஞாபகம். சொக்க தங்கம் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு தெரியாது. 2004 தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து இதுக்கு வராங்க, காங்கிரஸ் கூட்டணி யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு டிஎம்கே உள்ள வரும்போது கருணாநிதி சொல்றாரு சோனியா காந்தியை பார்த்து சொக்க தங்கம் அவங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, இந்திரா காந்திக்கு நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னாரு. இப்ப சொக்க தங்கம் சொன்ன உடனே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2006 அவங்களுடைய அந்த கூட்டணி அந்த தொண்டர்களுக்கு இடையிலான அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இணக்கம் ரொம்ப அதிகமா போச்சு. அந்த மாதிரிதான் இவர் ஏதோ சொல்ல போறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி சொன்னாலும் கூட அது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, ஏன்னா கருணாநிதி வேற, முக ஸ்டாலின் வேற. கருணாநிதியுடைய ஆளுமை பண்பு, ஸ்டேச்சர் அதெல்லாம் வேற, இவருடைய ஸ்டேச்சர் வேற. இவருக்கு ஓகே 2019, 2021, 2024 தேர்தல்கள்ல அவர் ஜெயிச்சிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல, டியூ கிரெடிட் டு ஹிம், நோ ப்ராப்ளம் அபவுட் இட். ஆனா இந்த மாதிரியான இந்த இன்டர் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது முக ஸ்டாலினை விட கருணாநிதி ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நோ, இவ்வளவு ஆன பிறகும் சில பேர் சொல்றாங்க நீங்க வந்து மாணிக்கம் தாக்கூர் மேலேயும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும்னு. அந்த மாதிரி சொல்லிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஒய்? பிகாஸ் தளபதி மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, ராஜகண்ணப்பன் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு இது தவிரவும் மற்ற அமைச்சர்கள், மற்ற தொண்டர் நிர்வாகிகள்லாம் பேசிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்போ அவங்க பேசுனது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியாவது இருக்கலாம் இல்லையா? அது கூட சொல்லலை. அப்படிங்கும் போது கட்சி தலைமை, திமுக கட்சி தலைமை இதையே தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவங்க வேணும்னே தூண்டி விடுறாங்க, இவங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் இதுல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டிஎம்கே தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இடையே எக்கச்சக்கமான பிணக்கம் ஏற்பட்டு போச்சு, ஒரு கசப்பு உணர்வு ஏற்பட்டு போச்சு. அதனால இந்த ட்ரிப்பு அவங்க வந்து டிஎம்கே கூட தொடரணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த வாக்கு மாற்றம் என்பது ஏற்படுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. காங்கிரஸ் அப்படியே ஒரு கூட்டணியில தொடர்ந்தாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு 30 இடங்கள்ல நிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா, திமுக காரர்கள் இவங்களை காங்கிரஸ்காரர்களை கட்டம் கட்டி தோக்கடிப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தும். இன்னைக்கு இவங்ககிட்ட 3 ஆப்ஷன் இருக்கு சார். காங்கிரஸ் கட்சிக்கு ஒண்ணு டிஎம்கே கூட போகலாம்,
டிஎம்கே கூட போனா இந்த வாக்கு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பல தொண்டர்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க, நிர்வாகிகள் நினைக்கிறாங்க, காங்கிரசினுடைய உண்மையான பலம் என்ன என்பதை இன்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது இவங்க தனியா ஒரு கூட்டம் நியமி, தனியா வாங்க கூட்டம் நியமிங்க. இன்னும் 45 50 நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளுங்க 2024 அதிமுக கிளம்பி போயிடுச்சு, வேண்டாம் என்றென்றும் உங்களுடன் உறவு வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அண்ணாமலை சைலண்டா இருந்தாரு. அண்ணாமலைக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கு, அவருக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சாரா இல்லையா? 3% ஊடகங்கள்ல பேசுறவங்க எல்லாம் நோட்டா கட்சின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கட்சிக்கு 11.24% வாக்குகள் கொண்டு வந்தாரு. கூட்டணியோட சேர்ந்து 18%க்கு மேல வாக்குகள் கொண்டு வந்தாரா இல்லையா? ஒரு அண்ணாமலை மாதிரி அனுபவம் இல்லாத ஒரு ஆள் அதை பண்ணும்போது, காங்கிரஸ்ல அண்ணாமலைக்கு ஈக்குவலா இதை பண்ணக்கூடிய திறமைசாலிகள் யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில. செல்வ பெருந்தைகள் ஆகட்டும், ராஜேஷ் ஆகட்டும், இவராகட்டும், மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், கார்த்தி சிதம்பரம் ஆகட்டும், வசந்த் ஆகட்டும், யார் வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அப்போ இவங்க வந்து ஆட்சியில் அதிகாரம் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ அவங்க நீங்க வெளியில வாங்க, உங்களுடைய ஏன்னா காங்கிரஸ் வந்து பட்டாம்பழைக்கும் 130 வருஷம் ஆச்சு, இவ்வளவு வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 20% வாக்குகள் இருக்கு, பரவலாவே இருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. அது கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் விட்டுடுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த ஒரு மாற்று அப்படின்னு நீங்க தேசிய அளவில் பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி தான். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு பலம் இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே கூட நீங்க பாருங்க, அவங்க வந்து 25 இடத்துல நிக்கிறாங்க, 10 எம்பி 9 எம்பி தொகுதிகளில் நிக்கிறாங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு விகிதம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அவங்களே ஒரு 40 இடங்கள்ல நிக்கிறாங்க, 39 இடங்கள்ல நிக்கிறாங்க, 190 இடங்கள்ல சட்டசபையில நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த அளவுக்கு அவங்களுடைய வாக்கு விகிதம் அதிகமாகத்தான் செய்யும். இதுதான் கட்சியை வளர்க்கிற திறன். ராகுல் காந்திக்கு கட்சியை நாடு முழுவதும் வளர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு கட்சி மேல டிபெண்ட் ஆயிருக்க முடியாது, தோல் மேல அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு போக முடியாது அப்படிங்கறத அவர் இப்போ டிசைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க தமிழ்நாட்டுல எப்படி நீங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறது இல்லை 2026ல. டிஎம்கே கூட இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க 30 இடம் கொடுப்பாங்க, அது வந்து 10 இடங்கள் தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா திமுகவுக்கு பயங்கரமான எதிர்ப்பலை இருக்கு, மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அது கூட்டணி ஜெல்லாகலங்கிற ப்ராப்ளம் இருக்குது. விஜய் கூட நீங்க போனீங்க அப்படின்னாலும் கூட உடனே 190 இடங்கள்ல வெற்றி பெற்று அப்படியே வின் பண்ணிட போறது இல்லை. அதாவது 1967 பண்ண மாதிரி எல்லாம் வின் பண்ண முடியாது. அதனால உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்வதற்கு சரியான தருணம் எது அப்படின்னா இதுதான் 2026. என்னுடைய தலைமையில நான் நிக்கிறேன், எனக்கு எவ்வளவு ஓட்டு விழுதுன்னு பார்க்கட்டும், என்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு ஓட்டு விழுதுன்னு பார்க்கட்டும். நீங்க தனியா நிற்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? மற்ற கட்சிகள் வரும். யாரெல்லாம் சொல்றேன், ஃபர்ஸ்ட் தேமுதிக வந்து ஒட்டிக்க போகுது. தேமுதிகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 160 தொகுதிகள்ல கணிசமான வாக்குகள் இருக்கு. 10,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் மேல இருக்கு. அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக 3,000ல இருந்து 5,000 வாக்குகள் இருக்கு அந்த கட்சிக்கு. அவங்க வந்து சேர்ந்துக்குவாங்க. கூடவே கம்யூனிஸ்டுகள் வந்து சேர்ந்துக்குவாங்க. கூடவே இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே வந்து சேர்ந்துக்குவாங்க. இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துக்குவாங்க, சொல்ல முடியாது. அப்போ டிஎம்கே தனித்து விடப்படும். அப்போ இது எவ்வளவு பெரிய கூட்டணியா மாறும் அப்படிங்க நீங்க பாருங்க. யாருக்கு தெரியும்? காங்கிரஸ் தலைமையில கூட்டணி அமைஞ்சதுன்னு சொன்னா நாளைக்கு விஜய் கூட கன்வின்ஸ் பண்ணி காங்கிரஸ் கட்சி உள்ள கொண்டு வர முடியும். அப்போ டிஎம்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்போ என்ன ஆகும்? காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணிக்கும் தான் நேரடியான மோதல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது ஒரு அருமையான கள நிலவரம். நான் சொல்றேன், இது நடந்ததுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி கால் ஊன்ற முடியும், இழந்த இடத்தை மீட்க முடியும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வந்து கால் ஊன முடியும்னா இந்த மாதிரியான செயல்களை செய்யணும்னு சொல்றீங்க. இதைத்தான் மாணிக் தாக்கூர் அவர்கள் விரும்புறாரு, அது தெரிய வருது. அதனால எதிர்த்து நிக்கிறாரு இப்போ வரைக்கும். இதை மித்த தலைவர் ஏத்துக்கணுமே, காங்கிரஸ்ல இருக்க தலைவர்கள்லாம். செல்வ பெருந்தகை ஒரு 10 பேர், அதை தவிர பாக்கி எல்லாரும் இதைத்தான் ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை சொன்னா நான் நம்பிக்கையை ஊட்டுறேன், நான் ஊட்டுறேன் அந்த நம்பிக்கையை.
கால்குலேட் பண்ணி சொல்லலாம். ஒரு தொகுதியிலையும் ஒன்றும் இல்லை, ஜேவிசி ஸ்ரீராம் மாதிரி யாரையாவது போட்டிங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு போறாங்க. இன்டர்னல் சர்வே எல்லா கட்சியிலையும் நடத்திருப்பாங்க, அவங்களும் நடத்திருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். ஆனால் செல்வ பெருந்தகை பாருங்க, டபுள் கேம் விளையாடுறாரு. எனக்கு என்ன தோணுது தெரியுமோ, தேர்தல் நாள்ல செல்வ பெருந்தகை தலைவராக இருக்க மாட்டார். மோஸ்ட் ப்ராபபிளி அவரை வந்து நீக்கிடுவாங்க. ஏன்னா நீங்க வந்து டிஎம்கேக்கு அந்த கட்சிக்கு, இந்த மொத்த கட்சி 130 வருஷம் பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் பேரியக்கம்னு அவர் தான் சொல்றாரு. காங்கிரஸ் பேரியக்கத்தை டிஎம்கே உடைய காலடிகளை போட்டுட்டார் அவரு. அடிமை அடமானம் வச்சுட்டார் அவரு. அவருடைய சொந்த இதுக்காக அவர் அடமானம் வச்சிருக்கிறாரு. ஆனா 90% மேல நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, பொதுமக்கள் ஆதரவாளர்களும் சரி, வேற வழியே இல்லை. நீ அவங்க கூட தான் இருக்கிற, உனக்கு தான் போடுவேன் நான் காங்கிரஸுக்கு, நீ அவங்க கூட நின்னாலும் போடுவேன், இவங்க கூட நின்னாலும் போடுவேன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி டிஎம்கேல இருந்து வெளியில வந்துச்சு சொன்னா இன்னும் அதிகமான பேர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வீதம் சரண் ஏற ஆரம்பிச்சிடும். மூப்பனார் காலத்துல நடந்ததுங்க, அதுக்கு முன்னாலே நடந்தது. எப்படியோ இதை பண்ணினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப அருமை. அதாவது அந்த வாக்கு வீதம் ஏன் வேணும் அப்படிங்கிற சொல்றேன். 2026 தேர்தல் இவங்களுக்கு முக்கியம் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு, டிஎம்கேக்கு முக்கியம். அதை விட மிக மிக முக்கியம் எடப்பாடி பழனிசாமிக்கு. அவங்க 2 பேரையும் அவங்களுடைய டஃப் விடவே மாட்டாங்க. இவங்களுக்கு 25% பேசிக் ஓட்ஸ் இருக்கு டிஎம்கேக்கு, இவங்களுக்கு ஒரு 26% பேசிக் ஓட்ஸ் இருக்கு. அது எங்கேயும் போக போறது இல்லை. விஜய் கட்சி வந்து யார் பக்கமா சாயறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. எனக்கு பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஆனா விஜய்க்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போது தாம் தனித்து விடப்பட்டோம் அப்படின்னுட்டு. தனித்து விட தேவையே இல்லை. காங்கிரஸ் கட்சி வெளியில வந்துச்சு சொன்னா காங்கிரஸ் தலைமையில கூட்டணி உருவாகி அதில் விஜய் கட்சி இணையறது எப்படி இருக்கும், அல்லது இந்த இவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சி ஒரு நேற்றுக்கு வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் கூட போட்டி போடாத நடிகர் கட்சியில போயிட்டு இணையறது எப்படி இருக்கும், நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதனாலதான் சொல்றேன், இது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் வந்து விஜய் கட்சியோட ஸ்ட்ரைட்டாவே போயிட வேண்டியது. ஏன்னா அவர் தான் காலக்கெடு வச்சுட்டாரு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆகி போச்சு, இவங்க வரவே இல்லை. அவர் பயங்கரமா அந்த கடுப்புல இருக்கிறாரு. இன்னைக்கு கூட அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஏதாவது ஒரு கட்சி வரும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை விஜய் கூட போனாங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கு 2029 தேர்தல் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 120 இடங்கள்ல அவங்க வந்து போட்டி போட்டுட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய வாக்கு விகிதம் அதிகமாயிடும். வாக்கு விகிதம் அதிகமாகும் போது இன்னும் 3 வருஷம் இருக்கு 2029. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு பொருட்டே கிடையாது. இந்த திராவிட கட்சிகளை அடிச்சுட்டு ஆட்சிக்கு வரணுங்கிறது அவங்களுக்கும் ஒரு இயலாத காரியம். பாஜகவுக்கும் இயலாத, இன்னைக்கு இருக்கிற பாஜகவுக்கு இயலாத காரியம். அப்புறம் நாளைக்கு அண்ணாமலை திருப்பியும் 2வது முறை கட்சி தலைவராக வந்து அதுக்கப்புறமா அதெல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு திராவிட கட்சியை உடைச்சு இதை மாதிரி எல்லாம் பண்ணினா தான் முடியுமே தவிர சாதாரணமா வந்து இந்த 2 திராவிட கட்சிகளையும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியாது. 2029 ராகுல் காந்திக்கு பிரதமர் ஆகணும்னு சொன்னா அவர் கட்சியை வளர்த்துதான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி வாக்கு விகிதத்தை வளர்த்துதான் ஆகணும். வாக்கு விகிதத்தை வச்சு கூடவே விஜய் கட்சியை வளர்த்து விட்டாங்கன்னு சொன்னா அந்த 2 சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக 2029 உருவாகும். அது காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க, இது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாம இருக்க போகுது, அதனாலதான் மாணிக் தாக்கூர் அப்படி பேசுறாரா? இல்ல, மாணிக்கம் தாக்கூர் மாத்திரம் இல்ல, நிறைய பேர் அதான் பேசுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கேக் ஆர்டர் போட்டிருக்காங்க, யாரும் பேசக்கூடாதுன்னுட்டு. கேக் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா பேசிட்டு தான் இருக்கிறாங்க, அடிப்போம் உதைப்போம்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி அதாவது இதுல வந்து ராகுல் காந்தியை டிஎம்கே நம்பல, அது ஒரு முக்கியமான விஷயம் சார். டிஎம்கே ராகுல் காந்தியை நம்பல. ஏன்னா ராகுல் காந்திக்கு வந்து இப்போ டிஎம்கே விட்டுட்டு வந்துடணும், அகிலேஷ் யாதவ் விட்டுட்டு வந்துடணும், தேஜஸ்வி யாதவ் விட்டுட்டு வந்துடணும். ஏன்னா மிஸ்டேக்ஸ் அவங்களோட கிடையாது, காங்கிரஸோட தான் மிஸ்டேக். அதை ஒத்துக்க மாட்டீங்க நீங்க. காங்கிரஸ் தலைமை தன்னுடைய மிஸ்டேக் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மகாராஷ்டிராவில் தோத்து போனது காரணமே காங்கிரஸ் தான். ஏன்னா உத்தவ் தாக்கரே தலைமையில இருக்கிற மகா விகாஸ் அகாடியில அவங்க வந்து இதுவா இருந்தாங்க, பார்ட்னரா இருந்தாங்க. என்ன அவசியம் அவங்களுக்கு தனியா நின்றுக்கலாங்கிறீங்களா? ஆமா, அவங்க தனியா நின்றுக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய தலைமையிலே அவங்க கூட்டணி ஆரம்பிச்சிருக்கணும். அது பண்ணல. அதே மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க வந்து வரது போறது. அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எங்கெங்கெல்லாம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருக்கோ அவங்கள இவங்க தோக்கடிக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் முயற்சி பண்ணுவாங்க.
காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிக்கிறதுக்கு உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் முயற்சி பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் போய்கிட்டு இருந்தது. பீகாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. ராகுல் காந்தி ஊர்ல இருந்தா தானே சார். அதனால்தான் இவங்க இப்போ இப்போ ராகுல் காந்திக்கு வந்து இந்த கட்சியை வேற மாதிரி வளர்க்கணும், கூட்டணி தேவையில்லைங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதனாலதான் டிஎம்கே காரங்க நாங்க வந்து சோனியா காந்தி கிட்ட பேசிக்கிறோம், சோனியா காந்தி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எல்லாம் சரியா செட் ஆயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆனா ஒரே நிமிஷம், ராகுல் காந்தியை மீறி சோனியா காந்தி சொல்வது இப்போது எடுபடுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. இல்ல, ஸ்டாலின் இந்த கணக்கை போட்டு வச்சுக்கிட்டு தான் இப்போதைக்கு காங்கிரஸ் தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு வந்து வரக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சந்திக்க மறுக்கிறாரு. நான் அங்க பேசிக்கிறேங்கிறாரு. ராகுல் காந்தியோட நினைப்பும் அந்த ஆர்வமும் இந்த ஆசையோட வெளிப்பாடு தான் மாணிக் தாக்கூர் பேசுறதுங்கிறது தெரிய வருது. இத அம்மையார் சோனியா காந்தி சொல்லாம ராகுல் காந்தி செய்ய போறாரா? அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்க தானே செய்வாங்க. கிட்ட இவ்வளவு தூரம் அந்த மோதல் கொண்டு போவதற்கான காரணமே இருக்காதா சார்? ஏற்கனவே கனிமொழி அம்மையாரை வந்து ராகுல் காந்தி சந்திச்சதுல கூட ஏதோ ஒரு பிரச்சனை இஷ்யூன்னு சொன்னாங்க. அதனாலதான் பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் மோடியை போய் எதிர்த்து இப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதுக்கு கூட வந்து திமுக கலந்துக்கிடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சோ அங்கே வந்து அவர்களது கூட்டணி முரண்பாடு தெரிய வர ஆரம்பிச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது தொடர்ந்து லைஃப் லாங் ஒரு 150 வருஷம் அதே கூட்டணியில் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கள நிலவரம் மாறிக்கிட்டே இருக்கும், எதிர்கட்சிகளுடைய ஆயுதங்கள் மாறிக்கிட்டு இருக்கும். எப்படி சிவசேனா வந்து பிஜேபி கூட்டணியில நின்று ஜெயிச்சு பிஜேபி பெரிய கட்சியா எடுத்து சிவசேனா சின்ன கட்சியாகி போச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து முதல்வர் பதவி வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அவங்க வெளியில போனாங்க. இன்னைக்கு அந்த கட்சி காணாம போயிடுச்சு பாருங்க. அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனா வந்து இன்னைக்கு காணாம போயிடுது. 288 இடங்கள்ல 19 இடங்கள்லாம் அவங்க ஜெயிச்சாங்க. அதே மாதிரி மும்பை மாநகராட்சியில 272 இடங்கள்ல 75 இடங்கள்ல தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஒரு காலத்துல ஓஹோன்னு கொடிகட்டி பிறந்த கட்சி இன்னைக்கு தேஞ்சு கருவாடா போச்சு. சோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தொடர்ந்து இருக்க வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. 2013 அவங்க வெளியில வந்தாங்க இல்லையா சார்? 2013 2004 இருந்து 2013 9 வருஷம் பிரமாணமா போய்கிட்டு இருந்தது. 5 மினிஸ்டர்ஸ் மூக்க அழகிரி சேர்த்து இல்லையா, 5 மினிஸ்டர்ஸ் நிறைய லூட்டி அடிச்சாங்க. ரொம்ப போயிட்டு இவரு வீல் சேர்லயே டெல்லி வரைக்கும் போயிட்டு கருணாநிதி இருக்கிற செல்வ செழிப்பான பதவிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதற்கான புத்தியையும் திமுக மந்திரி சபையில குளிர்காஞ்சவங்க காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸோட அழிவும் காரணம். அதையும் ஒத்துக்கலாமா? கண்டிப்பா அதை ஒத்துக்கலாம். ஆனா அன்னைக்கு 2013 இவங்க கூட்டணி விட்டு வெளியில வர்றது காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கால யூஎன் சார்ட்டர், அதாவது ஐநா சபையினுடைய அந்த சார்ட்டர் இருக்குது இல்லையா, அந்த சார்ட்டர்ல டிஎம்கேனுடைய ஷரத்துக்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து காரணம் காமிச்சு மத்திய அரசு அதை கண்டுக்கல அப்படிங்கிறதுனால நாங்க வெளியில வந்துட்டோம். காரணம் அது கிடையாது. ஆனா ஸ்ரீலங்க தமிழர்களை காரணமா காட்டி கருணாநிதி வெளியில வந்தாரு. வெளியில வந்த அப்புறம் திருப்பி என்னாச்சு, 2019 திருப்பி ரொம்ப அருமையா சேர்ந்துக்கிட்டாங்க. அது வந்து ஸ்டாலினுடைய ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட சாதனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 2019 வந்தாங்க, கரெக்டா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் ஏடிஎம்கே வின் பண்ணிச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ கள நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கூட்டணி மாறும் அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, டிஎம்கே வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூடவே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா டிஎம்கே மூழ்கி கொண்டிருக்கிற கட்சி. கண்டிப்பா அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பலை இருக்கு. விஜய் வேற அவங்களுடைய வாக்குகளை பிரிக்கிறாரு. கிறிஸ்டியன் வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள் பிரிக்கிறாரு. முஸ்லிம் வாக்குகள் பிரிப்பாங்களாங்கிறது தெரியாது. ஆனா இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி கூடத்தான் நாங்க இருப்போம். ஏன்னா காங்கிரஸ் கட்சினாலும் ஐயுஎம்எல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அதாவது காங்கிரஸ் கட்சியும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னாலும் ஒண்ணுதான். காங்கிரஸ் கட்சியில இருக்கிற இந்த இந்துக்களை எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் ஐயுஎம்எல்க்கும் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. அது ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் கட்சியா மாறிடும். ஸோ முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமா டிஎம்கே காட்டி விட்டுட்டு இங்க வந்துருவாங்க. ஏன்னா முஸ்லிம்களுக்கு பயங்கரமான விழிப்புணர்ச்சி இந்த ட்ரிப் இருக்குது. ஆமா, இந்த ட்ரிப் அவங்க என்ன சொல்றாங்க, டிஎம்கே எங்களுடைய சமுதாயத்தை அவங்களுடைய வாக்கு வங்கிக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்க. 4 கட்சிகள் இருக்கு, 5 சீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 5 கட்சி இருக்கோம், 5 × 5 25, 4 × 5 20 சீட் வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனா அவன் கொடுக்க போறது டிஎம்கே தான்.
ஆனா டிஎம்கே கட்சியில இவங்க இல்ல கூட்டணியில இல்லைன்னு சொன்னா இவங்க காங்கிரஸ் பின்னால வந்துருவாங்க. அப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, விஜய் கூட போகலன்னாலும் கூட காங்கிரஸ் கட்சி தனியாக கூட்டணி அமைத்து தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைச்சு அது எவ்வளவு பெரிய ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாடுல அப்படின்னு நீங்க பாருங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, நாளை இதே இது உங்க வெஸ்ட் பெங்காலையும் பண்ண முடியும். எப்படி கேரளால பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள் சார், ஜோசப் கட்சி, மானி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சிகள் நிறைய இருக்குது. காங்கிரஸ் பிரிஞ்சு போய் ஒரு 7-8 கட்சி அங்க இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்த்துக்கிட்டு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். பண்ணிச்சுன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி திருப்பி ரிவைவ் ஆகும். இல்லைன்னு சொன்னா செல்வ பிறந்தகை மாதிரி டிஎம்கே கூட போயிட்டாங்கன்னு சொன்னா, பட் அடிமையா தான் இருக்கணும். கடைசியில் அடிமையா இருக்க மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சி காணாம போயிடும். ஏன்னா அது ஒண்ணு காணாம போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்பிளிட் ஆயிடும். ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறமா மூப்பனார் மாதிரியோ, வாழப்பாடி ராமமூர்த்தி மாதிரியோ, ராஜீவ் காந்தி காங்கிரஸ் அப்படிலாம் ஆரம்பிச்சாரு பாருங்க. அந்த திவாரி காங்கிரஸ் அது மாதிரி இன்னொரு காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உருவாகும். ஆக மொத்தம் காங்கிரஸுக்கு நீண்ட கால தொலைநோக்கு பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சொந்த காலில் இந்த முறை நிற்பாங்க நான் நம்புறேன். தேங்க்யூ. நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ, வணக்கம்.